ரொம்ப அமைதியா எளிமையா என்னுடைய மறைந்த அருமை சகோதரர் உதயகுமார் இருந்த போதும் சரி, அவருடைய சகோதரர்கள் மற்றவர்கள் இப்ப எடுத்து நடத்தும் போதும் சரி, நித்தியப்படி அன்னதானங்கள் இங்க வந்தா எப்படி ஆஞ்சநேயர் கோவில் போனா ஒரு பொங்கலாவது கிடைக்கிற மாதிரி பாபா கோவில் போனா வயிறு நிறைஞ்சிருக்கும், மனம் நிறைந்திருக்கும். ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இடம். அதுவும் சரஸ்வதி பூஜை விஜயதசமி அன்னைக்கு வந்து நம்ம சுவாமியையும் வேண்டிக்கிட்டு வயிற்றுக்கும் சாப்பாடு கொடுத்து செவிக்கும் தேங்கான இசை கொடுத்தாங்கல்ல. நான் வேண்டிக்கிறதெல்லாம் நம்ம வாழ்ந்த காலத்துல இந்த குடும்பமும் நம்மளோட இருந்ததுங்கிறது தான் நமக்கெல்லாம் இருக்கக்கூடிய கருத்து. நீங்க பாரத தேசத்துல இந்த ராமானுஜரும் ஆதிசங்கரரும் மத்துவரும் ரமணரும் இந்த மண்ணில் எவ்வளவு சாதிச்சாங்களோ அந்த மாதிரி நவீன இல்லற வாழ்க்கையில இருந்துட்டு ஒரு குடும்ப பக்தி மார்க்கத்தை கொண்டு போய் கிராமம் கிராமமா ஊர் ஊரா தொடர்ந்து பரப்பி இன்னைக்கு ஐயப்ப வழிபாடு அப்படிங்கிற ஒரு வழிபாடு மட்டும்தாங்க அங்க சிறப்பு கட்டின தரிசனமே கிடையாது. எல்லாரும் சமங்கிற வழிபாட்டை சாமானியனுக்கும் கொண்டு போய் சேர்ந்த பெருமையில் பெரும் பங்கு வகித்த குடும்பம் ஐயா வீரமணியார் குடும்பம். அவர்களை பாராட்டுவதற்கு வார்த்தைகள் தமிழுக்கு கிடையாது என்பதால் தலைதாழ்ந்து அவர்களை இன்றிலிருந்து இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வேண்டி அவர்களுக்கு எல்லாம் வல்ல நம்ம சாமிகிட்ட போய் கேட்கும் போதே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும்போம். நான் பாபாட்ட கூட சொல்லுவேன், நம்மளா கேட்காதீங்க, கார் கொடுத்துருவாரு, வீடு கொடுத்துருவாரு, வாகனம் கொடுப்பாரு, எதையும் கேட்கலன்னா பாபா தன்னையே கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இவங்களுக்காக பாபா தன்னையே கொடுக்கட்டும் நம்ம எல்லாம் வேண்டிக்கிட்டு இவர்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் கொடுக்கட்டும். அந்த குழந்தை 15 வருஷம் கழிச்சு பிஸியா இருக்கும் போதும் பாபா கோவில கூப்பிட்டா ஃப்ரீயா ஆடி தரணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பத்தை வச்சுட்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப கவலைப்படாதீங்க, அப்ப மனோ செயினை போட்டாலும் போடுவாரு, அது யாரும் சொல்ல முடியாது. இருந்தாலும் இந்த நிர்வாகிகள் ரொம்ப நேர்த்தியா இந்த கோவிலை நடத்துறாங்க, சுத்தமா பராமரிக்கிறாங்க. டெய்லி 1000 பேர் வந்து போற இடத்த அதுக்கு காரணம் அந்த நிர்வாகிகள் இல்லை, டிவோட்டிஸ் தான் கை தட்டணும். வாலண்டியர் சர்வீஸ் டிவோட்டிஸும் அவ்வளவு நல்லா பண்றாங்க. இதை கரெக்டா யூடியூப்ல போடுங்க, அவங்க நம்பரையும் வாங்கிக்கங்க, நிகழ்ச்சி தொடர்புக்குன்னு அதையாவது போடுங்க, அது இன்னும் பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லா வளத்தையும் நலத்தையும் எல்லாம் வல்ல கலியுக வரதன் கண்கண்ட தெய்வன் பூதநாத ததானத்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்திரே திவ்யம் வேற்ற ஐயப்பனும் ஆஞ்சநேயரும் எல்லாம் வல்ல நாம் ஓரடி எடுத்து வைத்தால் நம்மை நோக்கி 1000 அடி எடுத்து வைக்கக்கூடிய பாபா எல்லா வளங்களையும் நலங்களையும் தரட்டும் என்று வேண்டிக் கொண்டு நீங்க பாபா கோவிலுக்கு உங்களால முடிஞ்ச பொருள் உதவியை கொடுங்க. முடியாதவங்க நீங்க அன்னதானத்துக்கு உதவி செய்யுங்க. அதுவும் முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுங்க. அதுவும் முடியாதவங்க நிர்வாகிகளோடு கைகோர்த்து சேர ஓரமா எடுத்து போடுங்க. அதுவும் முடியாதவங்க தப்பு பேசாம இந்த மாதிரி விஷயங்களை ஆராதனை செய்து ஆதரியுங்கள் என்பதை மட்டும் கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் எல்லாம் அல்ல பாபாவினுடைய அருளால் கிடைக்கட்டும் என்று சொல்லி, அதே மாதிரி மேடம் வந்து சவுத் ஆப்பிரிக்காலேருந்து இங்க வந்து ஆஃப்டர் த 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் இங்க வந்து அவங்க ஃபேமிலியோட பார்ட்டிசிபேட் பண்றது, அதுவும் சக்திக்கு நாளுக்கு 1 ராத்திரி தான் சிவராத்திரி, சக்திக்கு 9 ராத்திரி, அதுவும் தன் கணவன் பாட பாட மக்கள் கைத்தட்ட அவங்க பாட்டுக்கு உட்காந்து ரசிக்கிறாங்க. உலகத்திலேயே எலக்ட்ரிசிட்டியே யூஸ் பண்ணாத ஒரே குடும்பம் இவங்க குடும்பம் தான். வீட்டுக்கார் பாட அந்த அம்மா ரசிக்க, அந்த அம்மா ஆட இவர் ரசிக்க, இப்பேற்பட்ட குடும்பம் நல்ல குடும்பம். நம் கைத்தட்டலோடு அவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றோம்.